பாடலை எழுதினவர் ஒரு பெரிய ஒரு பேக்ரவுண்ட். அவர் பாருங்கள், நல்ல ஒரு மியூசிக் பிளேயரு. திடீர்னு அவருடைய பார்வை போயிடுச்சு, அவரோட கண்ணே தெரியாமல் போயிடுச்சு. ஒரு திடீரென்று ஒரு வியாதிப்பட்டு, இது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்ல, அந்த நேரத்தில் அவர் எழுதின பாட்டு இது. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. சார் கண்ணே போயிடுது சார். நம்மளாம் வாழ்க்கையில் அது போச்சு இது போச்சுன்னு உட்காந்துருக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் எதுவுமே போகலை. இன்னும் நீங்கள் நல்லா தான் இருக்கிறீங்க, இன்னும் நீங்கள் மேலே வருவீங்க. அவர் எழுதின வரி தான் இது. என் காயம் பார்த்திடு என்றீ, உன் காயம் மாறிடும் என்றீ. என் காயம் பார்த்திடு என்றீ, உன் காயம் மாறிடும். ஆமென். நம்பிக்கையோடு நீ வந்தா துணையாக இருப்பேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேனியில் கொண்டு போய் இறக்கி விட்டு நான் ரூபாயெல்லாம் வந்துட்டேன், பழகிட்டேன். போன வருஷம் என்ன டெல்லியில் போய் இறக்கி விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. செல்வாக்கு மட்டும்தான் தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. கூட போனவன் டெல்லியில் இறக்கி விட்டுட்டு அடுத்த இன்னொரு ஃப்ளைட்டை பிடிச்சி போயிட்டான். என்கிட்ட ₹1 கூட இல்லை. கர்த்தர் சொன்னார், தேனியிலேருந்து உன்னை கூப்பிட்டு வந்தேன், இல்லை டெல்லியிலேருந்து உன்னை கூப்பிட்டு வந்தேன். கும்முன்னு ஃப்ளைட்டில் இறங்கி வந்து இறங்கினேன். இப்போ என்னை கொண்டு போய் அமெரிக்காவில் இறக்கி விட்டாலும் வந்துடுவேங்க நான். That is what faith. When you have faith, you don't need money. விசுவாசம் இருந்தால் உங்களுக்கு பணம் தேவையில்லை. விசுவாசம் இருந்தால் தேவனே உங்களோடு கூட இருக்கிறார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மெட்ராஸ்ல டிக்கெட்லாம் நின்றுருக்கேன் நான். அங்கேயும் மீட்டிங் என்ன கூட்டு போனாலும் ஒருத்தர் வந்து பேச விட்டுட்டு 3 நாள் இந்த இருங்க, 6 மணிக்கு ட்ரெயின் இருங்க, இந்த நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். மணி 5:45 வரைக்கும் ஆள் காணா. நான் அங்கேருந்து தாம்பரத்துலேருந்து விரட்டி போகணும் நான். சரி ஓகே, நான் சேலையூரில் இருக்கிறேன் சரின்ட்டு வேகமாக வந்து தாம்பரத்தில் வந்துட்டேன். வந்து நிற்கிறேன் விசுவாசத்தோட. திடீர்னு ஒரு அம்மா வந்தாங்க. நீங்கள் பிரதர் ஜஸ்டின் தானே? ஆமாம், 2 மாதமாக உங்களுக்கு மாத காணிக்கை எடுத்து வச்சுருந்தேன், உங்களை தேடிட்டு இருந்தேன் மதுரையில். யதார்த்தமாக நீங்கள் சென்னையில் பார்த்தேன், கையில் பிடிங்க. ஆமென், பிரைஸ் தி லார்ட். தட் இஸ் வாட். நம்பிக்கையோடு நீ வந்தால் துணையாக இருப்பேனே என்று கையை தட்டி அவருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருத்தர் அந்த பாடலை கூட பாடுவோம், அந்த ஒரே ஒரு ஸ்டான்ஸா மட்டும். என் காயம் பார்த்திடு என்றீ, உன் காயம் மாறிடும் என்றீ. சொல்லுங்க. என் காயம் பார்த்திடு என்றீ, உன் காயம் மாறிடும் என்றீ. நம்பிக்கையோடு நீ வந்தா உண்மையாக இருப்பேனே என்று சொல்லுவோம். நம்பிக்கையோடு நீ வந்தா உண்மையாக இருப்பேனே என்று. ஹல்லேலூயா. எவ்வளோ நல்ல தேவன். இந்த பாடலை எழுதினவர் ஒரு பெரிய ஒரு பேக்ரவுண்ட். அவர் பாருங்கள், நல்ல ஒரு மியூசிக் பிளேயரு. திடீர்னு அவருடைய பார்வை போயிடுச்சு, அவரோட கண்ணே தெரியாமல் போயிடுச்சு. ஒரு திடீரென்று ஒரு வியாதிப்பட்டு, இது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்ல, அந்த நேரத்தில் அவர் எழுதின பாட்டு இது. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. சார் கண்ணே போயிடுது சார். நம்மளாம் வாழ்க்கையில் அது போச்சு இது போச்சுன்னு உட்காந்துருக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் எதுவுமே போகலை. இன்னும் நீங்கள் நல்லா தான் இருக்கிறீங்க, இன்னும் நீங்கள் மேலே வருவீங்க. அவர் எழுதின வரி தான் இது. என் காயம் பார்த்திடு என்றீ, உன் காயம் மாறிடும் என்றீ. என் காயம் பார்த்திடு என்றீ, உன் காயம் மாறிடும்
நம்பிக்கையோடு நீ வந்தா துணையாக இருப்பேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். What a beautiful, powerful lyrics. நம்பிக்கையோடு நீ வந்தினா உன் கண்ணு போனாலும் நான் உனக்கு துணையா இருப்பேன். இத்தனை நல்ல தேவன். ஒரு நாள் அவர் ஒரு மீட்டிங்கில் பார்த்தேன். அவர் பார்க்குற பெரிய விஷயம் ஒரு ஸ்டடி, பைபிள் ஸ்டடி. அப்போ நான் சொன்னேன் இந்த சாங்கங்கள் பாடணும். அக்காடின்னு எடுத்து பாடினார். பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. நண்புக்குரியவர்களே, எந்த நேரத்திலும் தேவன் உங்களை கைவிட மாட்டார். அதை மனசுல வச்சேன். ஒரு நாளும் அவர் ஒருவனை அழைத்து விட்டால் அதற்கு பிற்பாடு ஒரு நாளும் அவனை கைவிட மாட்டார். ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவனிடமிருந்து அவர் எதிர்பார்ப்பது பரிசுத்தம் அல்ல. அவனிடமிருந்து அவர் எதிர்பார்ப்பது ஐஸ்வர்யம் அல்ல. அவனிடமிருந்து எதிர்பார்ப்பது அறிவல்ல. அவனிடமிருந்து அவர் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று, தன் மீது அவன் வைத்திருக்கிற நம்பிக்கை மாத்திரமே. முடிஞ்சிருச்சு, அமைதியா உட்கார. இன்னும் உங்களுக்கு முடியல, நான் சொல்றேன். நம்பிக்கையோடுங்க, நம்பிக்கையோடுங்க. கர்த்தர் இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தை மறுபடியும் எனக்கு பெற்றுக் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு அமர்ந்திருங்கள். உங்கள் வாழ்க்கை இழந்து போனவர்களை மறுபடியும் தேவன் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பார். மறுபடியும் கொண்டு வந்து கொடுப்பார். ஒரு நஷ்டம் உங்களை ஏழையாக்கி விடாது. ஒரு லாபம் எவனையும் பணக்காரன் ஆக்கி விடாது. தேவன் உங்க கூட இருக்கிறாருங்க.